திருப்பதி தேவஸ்தானம் முக்கிய அறிவிப்பு. திருப்பதி செல்ல பிளான் செய்யும் பக்தர்களுக்கு தேர்வஸ்தானம் அறிவித்துள்ள நற்செய்தி. பலரும் எதிர்பார்த்த திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் அக்டோபர் மாத தரிசனத்திற்கான டிக்கெட் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். நேற்று கூட திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் 30 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமையான நேற்று ஒரே நாளில் 84,797 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அக்டோபர் மாதம் சுவாமி தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்டுகளை பெற விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைனில் மூலம் பெற விண்ணப்பிக்கும் தேதியை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் ஜூலை 18ஆம் தேதி காலை 10 மணி முதல் 20ஆம் தேதி காலை 10 மணி வரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் சுப்ரபாதம், அர்ச்சனை, தோமாலை உள்ளிட்ட சேவைகளுக்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளது. அதேபோல் அன்று மதியம் 12 மணிக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பக்தர்கள் பணம் செலுத்தி டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவைகளுக்கான டிக்கெட்டுகள் ஜூலை 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதே சேவைகளுக்கு நேரடியாக பங்கேற்காமல் சுவாமி தரிசனம் செய்வதற்கு மட்டும் 22ஆம் தேதி மாலை 3 மணிக்கு டிக்கெட் வெளியிடப்படும் என தனது அதிகபூர்வ இணையதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் மாதம் அங்க பிரதட்சணம் செய்வதற்கான இலவச டோக்கன்கள் ஜூலை 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் எனவும், அதே சமயம் வாணி அறக்கட்டளைக்கு ரூபாய் 10,000 நன்கொடை செலுத்தி VIP தரிசன டிக்கெட்டுகள் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு வெளியிடப்படும் எனவும் கூறியுள்ளது. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான டிக்கெட்டுகள் 23ஆம் தேதி மாலை 3 மணிக்கும், அக்டோபர் மாதத்திற்கான சிறப்பு நுழைவு தரிசன 300 ரூபாய் டிக்கெட்டுகள் ஜூலை 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்படும். அதேபோல் திருமலை மற்றும் திருப்பதியில் அறைகள் முன்பதிவு 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு வெளியிடப்படும். எனவே பக்தர்கள் தங்களுக்கு தேவையான தரிசன டிக்கெட்டுகள், அறைகளை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நன்றி. உங்களின் கருத்துக்களை தெரிவிக்கவும்.